வேற சாப்பிட்றது நல்ல ருசியாக இருக்கு. எங்கே சாப்பிட்றோம் அந்த சட்டியில் இருக்குமா மீன்கள் வருதோ போட்டுகள். இது என்ன விலை போகுது இப்போ? எப்பம் சாப்பிடும். And when you go, I will fall back apart. Find pieces of me all over the yard. In this house of cards, she says, hey man, there were just too many days when our good intentions only got in the way. And I almost never know what I should say. Maybe nothing nowhere ever was that okay. In this house of cards. உங்களோட அம்மாண்ட திதி அதுக்கு இது என்ன ஊத்துறீங்க? மஞ்சள் தண்ணி. அதெல்லாம் காது சாப்பாடு வச்சோம். அது சாப்பிட முடிஞ்சிச்சு. மாமே காதை காண கிடக்க எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. அதான் நான் யோசிச்சேன். சாப்பாட்டு கூட நான் வந்துட்டேன். மற்றபடி எவ்வளவு சாப்பாடு சும்மா எல்லாம் கொண்டு போய் கொட்டுறவா அறையில காதுக்கு தெரியும். அது ஒரு வருஷமோ வந்து நினைவு நாளுக்கு சாப்பிட்டு சரியா திதி இன்றைக்கு அதுக்கு தான் வந்து சாப்பாடு வச்ச காலத்துக்கும் அதோட எங்களுக்கு வந்து சாப்பாடு இன்றைக்கு இருக்குது. சாமியா சாப்பிட்றேன். பூசாரி எவ்வளோ கட்டு கட்டுறேன். ஐநாதியில் இரவு பாருங்க இந்த ஒழுங்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் பாம்போட எல்லாம் சில ஓடுறதாம் இரவு வரல கவனமாக இருக்கும். பாம்பு தான் கூட இருக்குது இந்த தீவில். குளவியா குத்தாமன்றார் பார்ப்போம். அதுக்கு நான் கெத்தா சேர்ட்டு எல்லாம் போட்டு சொல்லிலாம் போகிறேன். அண்ணா லைட்டையாவது அடிக்கக்கூடாது தெரியுமே. பார்ப்போம். குளவி இலைக்க போயிடுமா நைனாதீவில் குளவி இலைக்க போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கோ 3-4 பேர் இவே குளவி இலைக்கிறவையாம். குளவியை கொளுத்தாம பிடிக்க மாட்டீங்களோ? குறவாய்க்கல ராக்கி அப்படியேண்டா பிடிச்சி போடுங்க அங்கே விட்டுறணும். நல்லா இருக்கும். இங்கே தான் வரும். இந்த வீடு கனடாக்காரர்கிட்ட வீடா. அம்மா இறந்துட்டா இந்த வீட்டுக்காரர். இதை பார்க்குறதார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளவி கலைக்கும் படை முன்னுக்கு போட்டுது. இதாப்பா அம்மா இவர் பனையில் கட்டுறது இது ஒன்று மண்ணெண்ணெய் எதை வச்சு போட்டு கொளுத்த போயிடுமா? இல்லை நான் கதவை புட்டி போட கொளுத்த போறீங்க. நீங்களே ஹெல்மெட் போட்டு வந்துருக்கீங்க. எங்களுக்கு ஒரு தற்பாதுகாப்பு வேணும். அவர்கிட்ட வேட்டி கிடாக்கு பாம்பு பிடிக்கிறாரோ? ஓ பார்த்தீங்க இந்த தீவில் கூட விளையாட்டுகள் இருக்குண்டு.
ஆனால் குளவின்றது வந்து அதுகளை கொளுத்தி பிடிக்கிறது நான் சொல்ல மாட்டேன். கொளுத்தாம பிடிச்சதுன்னா சில ஆபத்துக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் வளர விடக்கூடாது. இதுகளை வளர விட்டா சரி இந்த மண்ணெண்ணை போகக்கே சரி ஆள் மண்ணை சரி எடுக்கிறீரே ஐயா சாமி 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 இந்தாங்க எடுங்க போய் எரிஞ்சிருக்கும். கொளுத்திடும் இரவு இல்லை அதே இதாக கொளுத்துறவ இந்த அதுக்குள்ள ஒன்று சட்டியில் இருக்குமா ஆனால் எத்தனை இப்போ குலாவியால் வந்து சாக்கொண்டு இருக்கிறீங்க? ஆ எத்தனை உளவியலை வேட்டையாடி இருக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ காலத்தில்? பாவம் இல்லை அது உயிரோட பிடிக்க மாட்டீங்க அது சரி. இது இதான் அந்த இது பார்த்தீங்கன்னா அம்மாண்ட இன்னொரு கிச்சன், இந்த வீட்டுன்னு இன்னொரு சமையலறை, இது இன்னொரு சமையலறை. என்னென்னா இன்றைக்கு வந்து அம்மாண்ட இடியப்பம் தான் சாப்பாடு. இடியப்பம் புரியுதா? இது கண் ஒரு அளவில் இருக்குன்னா கண் பெரிய இடியப்பம் சின்ன இடியப்பம் அரிசிமா. இதில் பார்த்தீங்கன்னா அம்மாண்ட விறகு அடுப்பு, உள்ளுக்கு கேஸ் அடுப்பு, மச்ச சமையல் இல்லை வேறு சமையல் பெரிய சமையல் எல்லாம் வச்சு சமைக்கிறோம். இதில் ஏற்கனவே அவிச்சிட்டு அடியப்பம் இதில் அவிஞ்சு கொண்டிருக்குது புட்டு பானையில். சரி இல்லை அது இந்த டிவிலே இப்போ காற்று, ஆனால் உங்களுக்கு வர்றதுக்கு வழி இல்லையாண்ணே. இங்கே இதில் வேணும் சாமியார் பூந்து பார்க்குறாரு இடியப்பத்தை. யூடியூப் இந்த அம்மா இதில் வர போகிறா, என்னது செஃப் நயனாதேவி செஃப் கொக் அம்மாவோட சமையல். எல்லாம் சமைச்சிருக்கிறீங்களா இங்கே? எல்லா சமையலும் இங்கே சமைச்சிருக்கிறீங்க? வேறம்மா கேஸு அதான் தட்டுப்பாடு. நீங்கள் என்ன எடுத்துனீங்க? நாங்கள் அங்கே கிடக்கிறதா தூக்கி போடுவோம். நீ அஞ்சு இதில் எல்லாம் இதுவும் போடுவேன். இதுவும் இப்போ கதைக்கிறது ஏன்னா இப்போ அடுத்த நாள் பாருங்க. இப்படி நிலவு வெளிச்சத்தில் இப்படி இருக்கிறது நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி நயனாதியில் டென்ட் அடிச்செல்லாம் இருக்கலாம். இந்த சாப்பாடு சும்மா இது வந்து இடியப்பம் பூரி பூரியோ கறி என்ன இது உருளைக்கிழங்கு, இது பூசணிக்காய் பருப்பு, இது என்னடாண்டாக்கு இந்த திதியല്ലോ திதி கறியும் மற்றப்புறம் வச்சோ. இது என்ன சொதி கோயிலே இடியப்பம். ஐயோ ஐயோ அம்மா வெங்காட்டு அப்படி The next day. வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நயனாதேவியில் காமதேனு பண்ணை உரிமையாளர் சரவணன் அப்படின்ற சகோதரத்தின் வீட்டில் இருந்து இப்போ நான் அப்படியே கடற்கரையை பார்க்க போகிறேன். இந்த கடற்தொழில்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் என்னதான் நாங்கள் பத்திரமா போனாலும் இவர்கிட்ட இருந்து பத்திரமா இருக்கு. இந்த பக்கத்தில் வாங்க மக்கள் இந்த வாழ்க்கைகள் எப்படி இருக்கு. பிரதான வீதி அடிக்க வந்துட்டேன் மேங்க மெயின் ரோட். இப்போ இந்த மழை வரப்போத நயனாதேவியில் மழை கொட்டா போகுது. அப்படியே வரலன்னா மின்னினது என்னென்னா கடற்கரை ஓரம் போய் பார்ப்போம். அங்கே நொடிவான வீடுகள் அவர் திரும்ப ஒரு தொழில் செய்து கொண்டு இங்கே தீவில் அந்த வந்த பாதை அங்கே தான் மீன்பிடி தொழிலாளர்கள் இடம் இருக்கும். போய் பார்ப்போம் அப்படின்னு இந்தால போகிறதுக்கு இடம் இல்லையோ.
இந்த பாதை இது குட்டி ஆலமரம் வளருது. இங்கே பாருங்க, இதில் இந்த பப்பா மரம் எப்படி காய்ச்சி தொங்குதுண்டு. இதுவும் இந்த கடற்கரை பகுதியில் பார்க்கலாம். நல்ல தண்ணியோ உப்பு தண்ணியோ உண்டு. இந்த அம்மா இத்தனை பப்பா பழம். ஏன்னா இந்த பக்கத்தால் வந்தனா நேராக போகலாம் அவனை பார்த்தா போக முடியும். 4 மதமும் இருக்கணும். தமிழ் இஸ்லாமியர், இதில் இஸ்லாமியாக்களோட குடியிருப்பு தான் கூட இதில் இருக்குது. மற்றது வந்து உங்களோட தமிழ் சைவ தமிழாக்கள், மற்றது வந்து தமிழ் கிறிஸ்தவாக்கள். பஸ் வருது, முதல் பஸ் போல் இது. இதான் இந்த முதலாவது பஸ். இங்கேக்க என்னண்ணா மீனுங்க போகிறீங்க? சரி சரி. அப்போ கோவையில் என்ன பார்க்கலாமா? அங்கே போனால் பார்க்கலாம். மீனா பார்க்க போகிறீங்க? ஓ, வீடியோ எடுக்கணும். இங்கே கஷ்டம் இப்போ வருது. இந்த ஒரு போட்டு வருது பாரு. அது இல்லையோ இன்றைக்கு போயில்ல தொழிலுக்கு? இன்றைக்கு கோவையில். ஐயோ ஏன்? இன்றைக்கு காற்று சீர் இல்லை கொஞ்சம். இது என்ன இது கடையோ? இது சின்ன கடை. சின்ன கடை. காற்று சீரி இல்லையா? அடுத்த ஒரு வீடியோ. ஓ, நீங்கள் வருவீங்க எப்படி? நயனாதி வாழ்க்கையில் போகுது போகுது மாதிரி என்ன ஒரு மாதிரி. எங்கே இன்றைக்கு எங்கே இப்போ இங்கே எங்கே போகிறீங்க? உங்களோட வீடு எங்கே இருக்குது? எங்கட வீடு இந்த அஞ்சாலை. இப்போ இஞ்சால எங்கே போயிட்டு போகிறீங்க? இதுக்குள்ள. நீங்கள் என்ன வேலை? நீங்கள் என்ன வேலை? வேலையா? ஓ, இந்த கடத்தொழில் தான். கடத்தொழில். கடத்தொழில். நீங்களும் போகல? போகல. இன்றைக்கு போகல, நாளை தான் போவோம். கடத்தொழில் என்ன மாதிரி மீன்கள் எல்லாம் படி கொஞ்சம் கொஞ்சம் படுதுன்னா இந்த ரோலர் பிரச்சனை தான். இந்தியன் ரோலர் பிரச்சனை இல்லை அது. அதெல்லாம் ரோலர் பிரச்சனை. இந்தியன் தான் வாரான். இந்தியன் வந்து அப்படி அள்ளி கொண்டு போவோம். அள்ளி கொண்டு போகிறான். பலியில் குடிக்கிறது அள்ளி. சிறு தொழிலாளர்களுக்கு கஷ்டம். கஷ்டமும். அவன் வராமல் செய்யலாம். உங்களோட பிள்ளையார குட்டியெல்லாம் இங்கேயோ படிக்கிறோம். இஞ்சாம் படிக்கணும். உங்களோட அப்பா அம்மா எல்லாம் இங்கே பிறந்த இஞ்சா இருக்கணும். சரி சரி. இங்கெல்லாம் பிறந்து வளர்ந்தது இல்லை. இஞ்சா எங்கேயா போகணும் மீன்பிடி தொழில் இது பார்க்கணும்டா? அந்த இதில் இந்த இதில் இந்த இதுக்கிட்ட ஒரு போட்டிருக்க வந்தது. அதில் கொட்டில்கள் இருக்குது. அப்படி பார்த்துக்கணும். அங்கால அதில் ஒரு கொட்டில்கள் இருக்குது. சரி சரி. இதெல்லாம் என்ன ஒரு மீனவர் தொழிலாளிகள் இது. தொழிலாளர் அதில் பெரிய கொட்டிலாக இருக்கிற கொட்டிலான உயர்ந்த நில கொட்டிலாம் அந்த மீன் சுவாமிக்கு கொண்டு அது அந்த அது அந்த இதுக்குள்ள போகும் உள்ளுக்கு. சரி சரி. இதெல்லாம் தொழிலாளர்கிட்ட வீடு. தொழிலாளிகள் நல்ல தண்ணி. இப்போ அந்த இது தண்ணி வந்தோன்னா அந்த ஃபில்டர் தண்ணியால் தண்ணி வந்தது உப்பு தண்ணியாக போயிட்டு அதுதான் தாரன்னு இன்னும் தரையும் இல்லை. உப்பு தண்ணி தான் போயிடுது. அந்த தண்ணி உப்பு தண்ணியாக போகுது. அந்த ஃபில்டர் தண்ணி தான் மாறுது. இப்போவும் அதை வாருது. இப்போயும் அதான் வந்துகிட்டு இருக்கேன். உள்ளுவலுக்கு இருக்குது. நல்லதே கரையல்ல இல்லையா? கரையல் இல்லை. கரை லைன் தண்ணி இந்த தண்ணி தான் குடிக்கிறது. அடுத்து இந்த தண்ணி இப்போ உப்பு தண்ணியாக போனதில் எடுக்காம விட்டாச்சு. அப்போ என்ன செய்கிறீங்க? சாப்பாடு தண்ணி சாப்பாடு இங்கே தண்ணிகளுக்கு இங்கே கடவுளியை தான் சாமான்கள்ன்றது இங்கே உள்வளவுகளுக்கு போய் அள்ளிட்டு வந்து குடி தண்ணி பாவிச்சது தானே. அது இப்போ டியூஷன் வசதி பள்ளிக்கூடம் எல்லாமே இருக்கும். பள்ளிக்கூடம் சீசன் வசதி எல்லாம் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை. அதில் எல்லாமே இருக்கும். படிப்பிக்கிற மாஸ்டர் சார் மாதிரி எல்லாம் அங்கே வரும். அங்கே அயலூர்ல இருந்து தான் பாரு. தங்கி இருந்து படித்ததோ. சரி ஐயா. இப்படி போங்க போ. இதாட்ட பசுமாடு உங்களையோ? இதா பாருங்க, இதில் ஒரு மாடு ஆட்டோவும் வச்சுக்கிறோம். என்னடா கண்டு பால். ஓஹோ, பால் குடிக்குது. கடை குழப்பி போட்டேன். இதுக்குள்ளே தான் மீன் வச்சு கொண்டு வந்தவையாம் போய் பார்ப்போம். விலையில இருந்து அடிக்கிறோம் மீன். தொழிலுக்கு போனால் ஒரு இங்கே தண்ணி கொஞ்சம் மேலே வந்துட்டு இல்லைன்னு சொன்னால் வீடியோ எடுக்கலாமா? இப்போ இதான் வந்து தொழிலுக்கு போனாக்கள் மீன் வந்து எடுக்கணும் பாருங்க விலையில இருந்து. ஐயா வணக்கம். எப்படி மீன்பிடி இந்த போனது? இதெல்லாம் இந்த விலையில இருந்து நம்பிட்டதோ? விலையில இருந்து பிடிச்ச மீன்கள் வருதோ போட்டுகள் எடுத்துக்கொண்டே இருக்கணும் பாருங்க. இந்த கடும் மழை, இந்த புயல் நேரம், காற்று நேரத்துலேயும் வந்து எடுக்கணும் பாருங்க. இந்த பாருங்க இது என்ன மீன்? என்ன கும்பலா? இங்கே கும்பலா வெறி சாம்பல் கூட ஆள்காடல் எல்லாம் மேம்படும். தானே இது முரல். முரல் மீன். இதா பாருங்க. இதா இது என்ன விலை போகுது இப்போ? 1000 1 கிலோ முரல். முரல் மீன் 1 கிலோ 1000. இது இவ்வளோ தான் அவ்வளோ வளர்றது. பெருசாக வளரும். அதோட பெருசாக இருக்கு. நண்டு நண்டு நல்ல வெயிட்டாக இருக்குண்ணா. இது என்ன விலை போகுது நண்டு?
ரூபா 2500 நீலக்கால் நன்றி டவுன் இது எப்படி நீலக்கால் நண்டு நீலக்கால் நன்றிக்கு கிலோ 2000 ரூபா இதா பாருங்க விலையில என்ன எடுத்து கொண்டிருக்கிறார் பார்ப்போம். இது வந்து போயா இருக்குது. இது அதுக்குள்ள கொண்டு வந்து மீன் வரும். இது எவ்வளோ தூரத்துக்கு அண்ணா போய் எடுக்கிறீங்க? 4 கிலோ 3 கிலோமீட்டர் இதுலேருந்து 4-3 கிலோமீட்டர் போகும். பாருங்க அதில் ஒரு போட் போயிட்டு வருது. சரி அந்த அதில் இருக்கு அப்படியே பிடிச்சி கொண்டு இருக்கணும். சரியா தால போ ஓ இதை பார்த்தீங்கன்னாண்டா வள்ளங்கள் எல்லாம் அப்படியே கரையை ஒதுங்கி இருக்குது. என்ன கரையில் கொண்டு வச்சிருக்கணும். இப்போ கடற்கரையால் போய் கொண்டு மேலே கடற்கரை காற்று சும்மா நல்லா இருக்குது. நல்ல பிடிச்ச வளங்க ஒரு அமைதியாக இருக்குது. இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னா மழை வர போதா, அதாவது தொழிலாளர்கள் கடலுக்கு போக இல்லையா. புயல் எல்லாம் வந்தால் அவ்வளோ வந்தால் போட்டோட எல்லாம் புல்லு கொடுத்து கொடுக்குது கட்டி வச்சிருக்கேன் பாருங்க. எடுக்கலாமல்ல எடுக்கலாம். இது என்ன மீனோ நண்டு வரலையோ எல்லாம் அங்கால இருக்கும். அடுத்தது உங்களோட மீனை காணல அவே கொட்டில இருக்குது வெஜிபம்பட்டியா. இதில் ஒவ்வொரு போட்லையும் வந்து கொண்டே இருக்கிறேன் பாருங்க. மீன்கள் ரத்தினம் போட்டு அணியத்தில் இருக்கிறவர்னு சொன்னால் போட்டு மேலே இருக்கிறவர்ன்ற அர்த்தம். இவரை தான் சொன்னவன். இந்த என்ன மீனாண்டா அப்படி வாட்டாது. ஆமாம் திருக்க வெறாண்ட மீன்பிடி காரம் அண்ணன் யூடியூப் சேனல் அண்ணா ஜெஃப்னாசு. ஓ ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி போகுது நில்லுங்க கதைப்பம். எப்படி போகுது உங்களோட தொழில்கள்? தொழில்கள் சரியான குறைவு தம்பி. மண்ணெண்ணெய் விலையும் கூடிச்சு. எல்லாம் அப்படியே போகுது. என்ன செய்வோம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் வள்ளங்கள் ஓடுவீங்களா கையால்? வல்லம் எந்த வல்லம்? இந்த கை கணிப்பு. ஓ இருக்கு. நீங்கள் என்னம்மா இப்போ விலைவாசி இல்லாமல் அப்படி மீன்கள் இன்னும் இந்த மண்ணெண்ணெய் இந்த அடிக்கு இப்போ ஓடினா இந்த மீன் தான். அது பார்த்து சொல்கிறீங்களா என்னென்ன மீனாண்டு? இது என்ன ஹோட்டல்? இது மீன்பாடி. மீன்பாடி ஐஸ்பாடி. ஐஸ்பாடின்னு சொல்கிறதா? இது இனி எங்கே போகும்? இது யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். விலையில் அப்படி இது அந்த என்னென்ன பேர்கள்? இது நம்ம என்ன மீன்? ஆமாம் நல்ல பெரிய மீனாக இருக்குது. என்ன மீன்? சல்லை. சல்லை. அது பாறை. இது அது பூச்சன். பூச்சனா? பூச்சன். ஓ இது திருக்க. இது அரக்குழா மீன். நல்லா வேற வேலை மீனுங்கள். விலை ஓடினா மீன்டா இது அரக்குழா. திருக்க என்ன விலை போகுது? 300 ரூபா போமா கிலோ. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் இவர் தான் நினைப்புறது. நீங்கள் விட கொடுப்பீங்களா? இதுக்கு தூக்கி காட்டுங்களா? மெட்ட பக்கம் கையில் வச்சுருங்க. ஃபோட்டோ வெளியில் வந்து அந்த கையில் வச்சுருக்குங்களா? ஃபோட்டோ எடுப்போம் வெளிச்சமாக இருக்கும். இது என்ன மீன் ஐயா? இது சல்லைன்னு சொல்கிறது. இது என்னங்க சாப்பிட்றது? நல்ல வெளிநாடுகளுக்கு அனுப்புவீங்க. இப்போ வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற இந்த மீன்கள் இதுகள் தரங்கள் எப்படி பார்ப்பீங்க? இதில் அவையெல்லாம் பார்ப்பீங்க. இப்போ நயனாதி மீன் பிடிக்கிற இடத்துலாம் வந்து நிற்கிறார் இந்த அண்ணையாக்கள். இது ஏற்றுமதி செய்கிற ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாணத்துலேருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு ஏற்றுமதி செய்கிறேன். நல்ல இது எவ்வளோ நிற்கணும்? 4 கிலோ நிற்கும். இது பேரை சாப்பிட்றது நல்ல ருசியாக இருக்கும். சரி அண்ணா. கையை கழிட்டு வாங்க. இந்த தண்ணி இவர்தான் அந்த மீனை முழுசா முழுங்குறது. வந்து தூண்டில் ஓட்டு கொண்டு இந்த வராம உங்களுக்கு அட் பண்ணிடுறேன் தூண்டில் வீடியோ. இப்போ தெரியுது இவன் தூண்டில் ஓட்ட வரும். நானே களங்காண்டி எல்லாம் ஒரு தெப்ப மனு வாங்கிட்டு வேற நீங்கள் விட்டீங்க.
மற்றதையா நீங்கள் என்னம்மா இப்போ விலைவாசி கூடின காலம்ண்டா இப்படி மீன்பிடி கூடின காலம் கூடியன்னா இனித்தான் விலைவாசி கூடின காலம் இனித்தான் மீன் தட்டுப்பாடு நியாயமான தூரம் போயிட்டு வரும் எப்படி 30 லிட்டர் மண்ணெண்ணெய் முடியும் மேடம் 10,000 ரூபா போடுறோம் மண்ணெண்ணெய்க்கு ஆனால் மீன் பாடி 10,000 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் அடிக்கிறோம். உதாரணத்துக்கு போயிட்டீங்க இன்னைக்கு எத்தனை பேர் கூட போட்டோம் இது இது அது எங்கள் நீர்வழம்பு சிலாபம் இப்போ யாழ்ப்பாணம் தான் செய்தது சிலாபம் எவ்வளோ போதத்தை போட்டு இந்த போட்டு இப்போ 5:30க்கு எடுத்துனாங்க 5:30. இப்போ நயனாதீவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எத்தனை பேர் அந்த தொழிலுக்கு போயிடும் தொழிலுக்குண்டா நயனாதீவில் இப்போ சராசரி ஒரு 150 பேர் 150 பேர்கிட்ட தொழிலாளி. என்னென்ன மாதிரியான தொழில் கடை தொழில்கள் செய்கிறோம் இங்கே எல்லா தொழிலும் இருக்கு. எல்லா தொழிலும்னா நண்டு பிடிக்கிறோம், களங்கட்டி பாயிறோம், மற்றது பெரிய வலையல்னா ஆழ்கடல் வலையில் பெரிய மீன்கள். கடல்னா எங்கே மட்டும் போவீங்க? நெடுந்தீவுக்கு கொஞ்சம் வங்காளையெல்லாம் போவீங்க. அது என்ன மாதிரி போய் இப்படியே போய் வருவீங்களோ இல்லை விட்டுட்டு வந்துடுவோம். இப்போ காற்று நேரம் கிடக்க மாட்டோம். அந்த அடையாளம் அப்படி கண்டுபிடிப்பீங்க. அந்த பத்துது அது கொடி அந்த கொடி லைட் ஜிபிஎஸ் லைட்டுகள் ஜிபிஎஸ் வச்சுக்கிறோம். அதுக்கு மன்னிப்பீங்க போவோம். இப்போ பெரும்பாலும் நண்டு பிடிச்சா எங்களுக்கு மண்ணெண்ணெய் செலவு குறையும். அது நண்டு பிடிச்சா நண்டு விலை தானே இப்போ 2,000 ரூபா போகுது நண்டு. மீன்கள் பெருசாக நீ என்ன கோயில் திருவிழாக்கா என் பேர் முத்தலிஃபாம். இப்படியே போவோம் ஜாலியம் எடுத்துக்கொண்டு என்ன போட் குறைவோ போவே இல்லை 3 போட்டு நல்லா வடிவா கட்டி வச்சுக்கிறீங்க. என்ன மரங்கள் இதே கூட மாட்டுக்காண்டு சரி மழை தூருது. நல்ல மழை ஒன்று இருக்கா இன்றைக்கு. ஆனால் நல்லா குளிர்மையா இருக்கா ஐயா வர. அப்போ என்னண்டா இந்த அண்ணன் வீட்டை போய் பார்ப்போம். தண்ணி பிரச்சனையா காட்டுறேன். இப்போ வராது இந்த தண்ணி நயனாதி அம்மனுக்கும் வருது கோயிலுக்கு. ஆனால் கொஞ்சம் சவர் அடிக்கிறது தான் உப்பு தண்ணி இதெல்லாம் பாருது. இந்த தண்ணி இந்த பைவருக்கு ஓடாது தம்பி. இப்போ நம்ம வடபகுதியிலே என்னமோ இருக்கிறதானே கொழும்புலயே அங்கேயே இருக்குதானே 20 அடிக்கு மேல ஃபில்டர் அடிக்கிற தண்ணி மேல டாங்கிக்கு ஏறுமா இல்லையா? ஏறும். இங்கேண்டா இந்த பாஸ்கெட்ல தான் வைக்கணும். இந்த பாஸ்கெட் இருக்குல்ல பாஸ்கெட்டை கீழே வச்சு தான் எடுத்து இந்த பயிருக்கு ஊற்றணும். அதுவும் 6 அடிக்கும் வராது தண்ணி. அந்த ப்ரெஷர் காணாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் வேண்டா 1 மணி நேரம் போடுவோம், இல்லாட்டி 3/4 மணி நேரம் போடுவோம். பாரதம் உப்பு தண்ணி. ஒரு குடி பாவனைக்கு சனங்கள் என்னத்தை பாவிக்குங்கள்? முதல் தண்ணி தான். ஒரு நல்லதை விட்டு முதல் தண்ணி தான் தேவை. தண்ணி தான் மனுஷருக்கு. எவ்வளோ இதுக்கு ஒரு என்ன யூனிட்டுக்கு எவ்வளோ தண்ணி? யூனிட்டுக்கு சில நேரம் 1000 ரூபா 600 ரூபா அப்படின்னு வரும். பல மாதிரி வரும். 1000 அப்படி பல மாதிரி வரும். அதான் பிரச்சனை. அது போல தானே கர்மங்கள் தானே. அது கஷ்டப்பட்டு தண்ணி இல்லைன்றது முக்காவாசி தண்ணி இல்லாதாக்கலாம். இப்ப 100க்கு 10 வீதம் கூடி புனரமைக்கல தண்ணி. 100க்கு 10 வீதம் கூடி புனரமைக்கல. எவ்வளவு வீட்டுக்கு தண்ணி கொடுக்க இல்லை. அதுவும் தண்ணி ஒண்ணுக்கும் உதவாது. டாங்கில பார்த்தா சோப்பு கலர்ல கிடக்கும் அடியில. அடியில அப்படியே சோப்பு மஞ்சள் தான் உறைஞ்சுவே கிடக்கும். அப்ப என்ன செய்யுங்க தண்ணி பாவங்கள்ல இது பண்ணும். அது வயிற்றுக்கு போனா என்ன செய்யும்? சரியான ஒழுங்கான திட்டம் இல்லை. இந்த தண்ணி என்ன மாதிரி கொடுக்கணும்ன்ற சிஸ்டம் விளங்காம தண்ணி அடிச்சு கொடுக்குறாங்க மக்கள். ஏதோ பொறுப்படுத்த செய்த காசு வந்து உழைச்சா சரின்ற மாதிரி இருக்கு. அரசாங்கம் இல்லை. அரசாங்கம் பொறுப்படுத்தா நல்ல இதா செய்வாங்க. இந்த இதான ஹரி என்ன விலை? கிலோ 1000 ரூபா. கிலோ 1000. என்ன மீன்? இது கும்பலான்ற கும்பலா. இதுக்கு இப்போ இது சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சுட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும். சரி சரி சரி. ஒரு நல்ல பெரிய நண்டை நானே அந்த காட்டும் கையில் வச்சு இது நீ என்ன செய்வீங்க? ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுவீங்க. இது என்ன விலை போகுது? இது 2100 போகுது. 2100 போகுது. அம்மா கறி வச்சு சாப்பிட தட்டமாக இருக்குமாண்ணா. அது சரி அடகுங்க பார்ப்போம். இந்த இதோ வம்பிட்டாது உங்கள்கிட்ட மீன்களும் வம்பிட்டாது. மீன் வம்பிட்டாது நண்டு அவிச்சு இதை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம். இப்போ எங்கே போகுதோ வெளிநாடு கப்பல் எல்லாம்? அது சரி. என்ன சாமான் வாங்கிட்டவனு போய் பார்ப்போம்.
வீட்டுக்கு மீன் கொண்டு போகிறேன் சைக்கிள்